ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹாரர் ஜோன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அவுட்லாஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய கேம் பிளே பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேமை ஒரு 10-11 பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா முழுசா போட்டோம் அப்படின்னா நீங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ள ஒவ்வொரு பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மக்களே, இந்த அவுட்லாஸ் பத்தி ஒரு சின்ன வார்னிங் என்னன்னா, இந்த கேம் வந்து மிக கொடூரமான வன்முறை, ரத்தம், பயங்கர காட்சிகள், பாலியல் தொடர்பான உள்ளடக்கங்கள், கடுமையான வார்த்தைகள் இருக்கின்றன. சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்றவங்க. அப்புறம் மக்களே, இந்த கேம்ல நம்மளோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மைல்ஸ் அப்சர். நாம ஒரு விசாரணை செய்தியாளர், அதாவது ரிப்போர்ட்டர். இங்க வந்து நம்மளோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே செல்ல துணியாத மவுண்டன் மேசிங்கிற ஒரு அசூலியம் இருக்காமா, அந்த இடத்துக்கு போறோம். அது ஒரு பயங்கரமான மனநல மருத்துவமனை. சரிப்பா, அங்க எதுக்கு நீ போறேன்னு கேக்குறீங்களா? எனக்கே தெரியாது. ஆனா அங்க போறோம். அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு போறதுக்கு. அந்த மருத்துவமனையில் இருக்க உண்மையை வெளிக்கொண்டு வர போறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளால வந்து சண்டை போட முடியாது. நமக்கு இருக்க 3 ஆப்ஷன்: ஓடுறது, ஒளியறது, சாகுறது. இத 3 தவிர எதையும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா கொடுத்துருக்கானுங்க. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. நான் கூட இந்த பெரிய ஸ்டோரி வரும்னு பார்த்தேன். ஜஸ்ட் நம்ம அசூரியம் வந்திருக்கோம். அநாத ஆசிரமம், சரி, மருத்துவமனை. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா மக்களே, அதாவது 17 செப்டம்பர் 2013 ஒரு ரகசிய லெட்டர் நமக்கு வருது. இந்த லெட்டரை எழுதினவன் யாருன்னு தெரியலீங்க, பேர் தெரியல, அன்னோன்னு. ஆனால் இந்த லெட்டரை எழுதினவன் வந்து முர்காஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கான். அந்த நிறுவனத்தில் அவன் வேலை செய்யும்போது சில கொடூரமான விஷயங்களை பார்த்துருக்கான். மனுஷங்களை துன்பப்படுத்துறது, இந்த டாக்டர்கள் ட்ரீம் தெரப்பி அப்படிங்கிற பேரில் ஏதோ மனிதர்களை பண்ணியிருக்கானுங்க. அதை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவன் இந்த முர்காஃப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கே தெரியாம லெட்டரை அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சா அப்படின்னா அவன் உயிருக்கே ஆபத்தாக இருக்கலாம். அந்த நிறுவனம் அவனை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம பெருசு பார்த்தீங்களா, அதனால தான் பெருசு நம்மக்கிட்ட அந்த லெட்டரை அனுப்பியிருக்கான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மலையில் ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்காமா, அதையும் கண்டுபிடிக்க நம்ம வந்திருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. இதை பார்த்தா அசூலியம் மாதிரியே தெரியுது. எண்ணு நோட்டு டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஜேவா. ஸோ டேப் இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இது எண்ணு, இது ஜே. ஸோ ஜே அமுத்துனா டைரெக்டாக டாக்குமெண்ட்டை படிக்கலாம். எண் அமுத்துனா அப்படின்னா டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்டு வருங்க. முதல்ல இங்கே பார்த்துட்டு போயிடலாம். என்னங்க மொத்த நாயும் சங்கு ஊதிக்கிட்டு இருக்கு? பார்த்தாவே ஏதோ இந்த வேம்பயர் படத்தில் வர மாதிரி இருக்குல்ல. இந்த வேன் ஹெல்சிங் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அந்த படத்தில் இந்த மாதிரி தாங்க கோட்டை இருக்கும். திறக்க முடியலிங்க. அதாவது டக்குன்னு லெஃப்ட் பட்டன் அமுத்துனோம் அப்படின்னா வேகமாக கதவு திறக்குமாமா. ஹோல்டு பண்ணி பட்டன் அமுத்துனோம் அப்படின்னா மெதுவாக திறக்குமாமா. எனக்கு டக்குன்னு திறந்தா போதும். இது கேமரா ரெக்கார்டு. அதாவது மக்களே, அந்த லெட்டரில் என்ன போட்டுருச்சு அப்படின்னா, இந்த இடத்த பார்த்தாவே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமாமா. 1971 வந்து ஏதோ ஒரு ரகசியம் காரணமாக அதாவது இந்த மேசிவ் அசூலியம் வந்து மூடப்பட்டிருக்கு. ஆனால் 2009 மறுபடியும் திறந்துருக்கானுங்க. இந்த முர்காஃப் சைக்காட்ரிக் சிஸ்டம் தனியார் நிறுவனம் நினைக்கிறேன். அவனுங்க தொடங்கி பல ஆபத்தான ஆராய்ச்சிகளை பண்ணி சேரிட்டிங்கிற பேரில் சம்பாரிச்சுட்டே இருந்திருக்கானுங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தால் இது பட்டன் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக, ஃபோனோட சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருமா. இது திறக்க முடியலைங்க. ஸோ இதுவும் பூட்டி தான் இருக்குது.
ஸோ வேறு வழியாக தான் போகணும். அப்போ சிக்னல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருமாவா. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஜாமருக்கு இது வச்சுருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதான் அங்கே ஒரு ஹோல் தெரியுது. டு க்ரௌச் ஹோல் டவுன். ஓகே, அந்த லெட்டரில் குறிப்பிட்ட விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எதுவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிலும் போடலிங்க. அப்புறம் இந்த முர்காஃப் நிறுவனத்துக்கும் இந்த அசூலியத்துக்கும் இதுவும் ஓப்பன் ஆகலை. என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. இவனுங்க எடுத்து நடத்தலாம். இந்த கதையை பார்த்தா எங்கேயோ சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்புறம் இந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ பில்டிங் வேலை நடக்கும் போல் இருக்குது. டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்துக்காக மன்னிச்சிடுங்க. அப்புறம் எதில் விட்டேன், இந்த ஸ்டோரியை கேட்கும்போது எதுலேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நம்ம பப்பி பிளே டைமுங்க. ஸோ இது 11 வருஷம் பழைய கேமு. அப்போ பப்பி பிளே டைம் தான் இவனுக்கு கிட்டேருந்து ஆட்டையம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டோரியை. ஏன்னா ஸ்டோரியிலையும் அந்த பப்பி பிளே டைம் ஸ்டோரியிலையும் குழந்தைகளை கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணி மிருகங்களாக மாற்றிருப்பானுங்க. சேம் இதுவும் அந்த மாதிரி தான் சொல்லுது கிட்டத்தட்ட. அதுவும் ஒரு அனாத ஆசிரமம் தான். இந்தா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க, இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ, இந்த எஃப்எம் அப்படின்னா கேமராவில் வந்து நைட் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா? பரவாயில்லைங்க, நைட் டைம்லேயும் வியூ நல்லா தான் தெரியுது. பிரைட்டும் அந்தளவுக்கு நல்லா தான் வச்சுருக்கேன். ஆஹா, சார்ஜ் இறங்கும் போல் தெரியுதுங்க. ஆமாம்ல, நம்ம காரை விட்டு இறங்கும் போதே 2 பேட்டரியை எடுத்துகிட்டு தான் இறங்கணும். அப்போ இந்த கேம் மொத்தமும் நம்ம பேட்டரியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐயோ, அதை நினச்சா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கலங்குது. ஸோ ப்ரெஸ் ஆர் ஹோல்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஸோ இது ஹோல்டு பண்ணலாருங்க. ஹோல்டு பண்ணால் பொறுமையாக திறக்கிறான். ஓகே, வா ரே வா, பேய்கள் ஆட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. இதை சொன்னேன்னா இந்த அசூலியத்தில் இந்த மருத்துவமனையில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அந்த யாரோ நடுக்கிற மாதிரி நாம நடக்கிற சத்தம் தானா? இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க. அந்த லெட்டர்லேயும் அப்படி தான் குறிப்பிட்டிருந்துச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், இங்கே நம்ம என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு போய்கிட்டே இருக்கேன், இன்னும் எந்த அப்ஜெக்டும் வரலைங்க. அதாவது மக்களே, இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டுருந்துச்சு அப்படின்னா, பில்லி அப்படிங்கிற 19 வயசு மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் இந்த மவுண்டன் மெஸ்ஸிவ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கொடூரமான சிகிச்சை ஒன்று நடந்திருக்கு. ஓ, யார் அது? ஹூஸ் தட்? இருங்க, எதையும் தோத்தலாம். ஆஹா, மேலே யாரோ போய்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ தான் எவனோ ஏறி மேலே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே பாருங்களேன், எங்கள் வயிறு பகுதியில் வெட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ நாமளும் மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் வழி பூட்டியிருக்கு. சரி வாங்க, மேலேயே போவோம். அப்புறம் அந்த லெட்டரில் அந்த பில்லி அவனுக்கு வந்து கொடூரமான சிகிச்சை பண்ணியிருக்கானுங்க இந்த முர்காஃப் நிறுவனம். அதில் வந்து அவன் ஏதோ ஒரு கனவு கண்டானாமா. யாருங்க இவன்? ஏங்க இப்போ நம்ம இருந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. மொரட்டு மொட்டையாக இருக்காங்க. எங்க? ஓ, இதுவும் அதே தானா? இந்த பக்கம் வழி இல்லை.
கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சுங்க. எவனையும் ஒருத்தனை கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுக்குள்ளே தான் போகணும் போல தெரியுதுங்க. இவனுக்கு வேறு மியூசிக்கை போட்டு விட்டுட்டானுங்க. எல்லா பக்கமும் கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. ஓ மை காட் மக்களே, இங்கே பாருங்களேன், ஏதோ புக்கு இதில் தலையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கானுங்க வெட்டி வெட்டி. ஆஹா, killed us. You got out. The variants. You can't fight them. You have to hide. You can unlock the main doors from security control. ஓ கடவுளே. Fuck out of this terrible place. ஆஹா, நம்மளை இவன் இந்த இடத்த விட்டு உடனே போக சொல்கிறாங்க. அவங்களோட நம்ம சண்டை போட முடியாதாமா. செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சி மெயின் டோரை அன்லாக் பண்ணி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுங்கிறான். ஐயோ, எதுவும் நாங்கள் போகுதுங்க. ஒருவேளை அது பில்லியாக இருக்குமா? அந்த 19 வயசு சிறுவனுக்கு வந்து அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருந்த மாதிரி ஏதோ ஒரு கொடூரமான சிகிச்சை பண்ணி அவன் கனவில் ஏதோ ஒருத்தன் டாக்டர் டார்கா அப்படிங்கிறவனை பார்த்துருக்கானாமா. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு கொடூரமான மான்ஸ்டராக மாறிட்டான். அதை மறைக்கிறதுக்காக இந்த முர்காஃப் நிறுவனம் ஏதோ பண்ணியிருக்கானுங்க. இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. போச்சு. And who are you then? I see. Merciful God, you have sent me an apostle. Guard your life, son. You have a calling. இந்த மொட்டையை நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. நம்மளை போய் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர் இவங்களை காப்பாற்ற நாம தான் வந்திருக்கோங்கிறான். ஆக்சுவலாக நாம் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். பாருங்கள், நமக்கு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அதுவும் அப்படி தான் சொல்லுது. உடனே நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சி மெயின் டோரை அன்லாக் பண்ணணுமாமா. ஓகே, நம்மளால் அவனுங்களோட சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு இது என்னமோ இருக்குது. இருங்க, இந்த முதல்ல படிச்சிடலாம். என்னங்க மக்களே, இத்தனை லெட்டரை கொடுத்துருக்கானுங்க. இதை படிக்கிறதுக்கே நீங்கள் எனக்கு ஒரு லைக்கை போடணும். ஸோ ஏன்னா அந்த லெட்டரில் என்ன கொடுத்துருச்சு அப்படின்னா, என்ன குறிப்பிட்டுருச்சு அப்படின்னா, இந்த அமெரிக்கா அரசாங்கம் வந்து முர்காஃப் நிறுவனத்துக்கு ஒரு வாரண்ட் அனுப்பியிருக்காங்க. என்னமோ எழுதியிருக்கு, ஆனால் என்னென்னு படிக்க முடியல. அந்த வாரண்ட்டின் படி ஏதோ இந்த இடத்த சுற்றியும் இந்த அசூலியம், அதாவது இந்த மருத்துவமனை சுற்றியும் பயங்கரமான மாசுலாம் இதாக இருக்காமா. ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு அரசாங்கம் முர்காஃப் நிறுவனத்துக்கிட்ட ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்குங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி ரூமை கண்டுபிடிக்கணும், அப்புறம் மெயின் டோரை அன்லாக் பண்ணணும், இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். எல்லா பக்கமும் வழிகளாக இருக்கே, இதில் எந்த வழிங்க போகிறது? ஏங்க போகிற இடம் அத்தனை இடமும் செத்து கிடக்குறானுங்க. ஓ, இது நம்ம வந்த வழிங்க, ஞாபகம் இருக்கா? இதில் ஏதாவது எதுவும் திறக்க முடியல. இருங்க, பின்னாடி இவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. இதில் ஏதாவது அங்கே இருங்க, ஏதாதா இங்கே ஒரு டோர் இருக்குங்க. இது தான் மெயின் டோரா? ஸோ இதை தான் நம்ம அன்லாக் பண்ணணும். எங்கே போனாலும் வெறும் பிணங்கள் தாங்க. இவனுங்களாம் செத்து கிடக்கிறத பார்த்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் செத்துருப்பானுங்க போல தெரியுதுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பிளட்டெல்லாம். ஓ, பீக்கு.
அதாவது மக்களே, இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டுருச்சு அப்படின்னா, வால்கர் அப்படிங்கிற முன்னாள், அதாவது அமெரிக்கன் வீரன், ஒரு இராணுவ வீரன், ஆப்கானிஸ்தானில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து. யாருங்க அது? என்னங்க இது? ஓ, இவங்களாம் வந்து பாருங்களேன். எதுக்கு இவனை பார்த்து நம்ம இப்படி பயப்படுறோம்? ஸோ இவங்களெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, யாருமே நம்மளை எதுவும் செய்யலைங்க. என்னத்தடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் இங்கே இருக்க எவனும் நம்மளை எதுவும் செய்யலை. இவனுங்களாம் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகலைன்னு நினைக்கிறேன். டேய், எங்கடா அந்த செக்யூரிட்டி ரூமை வச்சுருக்கீங்க? மியூசிக்கை கட் பண்ணுங்கடா. அந்த இராணுவ வீரன் வால்கரையும் கொடூரமான சிகிச்சை பண்ணி ஒரு கொடூரமான மிருகமாக மாற்றி விட்டுட்டானுங்க. ஓ, இப்போ தான் நமக்கு செக்யூரிட்டி கார்டே கிடச்சிருச்சு. அடுத்து செக்யூரிட்டி ரூமை கண்டுபிடிக்கணுமா? இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி கீ கிடச்சிருச்சு. அதனால் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமுக்கு போனால் தான் நம்மளால் மெயின் டோரை ஓப்பன் பண்ண முடியும். வால்கரு, ஸோ வால்கரை வந்து ரொம்பவும் நோட் பண்ணியிருக்கானுங்க. வால்கரை வந்து ஒரு கொடூரமான சாத்தானா மாற்றி விட்டுட்டானுங்க. ஓ, யாரா? எந்த டாக்டரா செத்தாங்க? டேய், யாரா? அந்த டாக்டர் டிராகாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் டார்காவை தான் சொல்றானா? ஏன்னா அவன் ஒரு டாக்டர் தான் நமக்கு நோட்ஸில் குறிப்பிட்டிருக்குங்க. அவன் தான் பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கான். இந்த பில்டிக்கெலாம் அவன் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ 19 வயசு பையன், அப்புறம் ஒரு இராணுவ வீரன் வால்கரு. அதுலேயும் குறிப்பிட்டு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த மோர்ஃபோனோஜெனிக் அப்படிங்கிற ஒரு மிஷினில் வச்சு இவனுங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்க. செக்யூரிட்டி ரூமு, எலக்ட்ரிக்கல் ரூமு, லைப்ரரி. இது அப்போ நம்ம வந்து ஸோ அந்த வழியாக தான் போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அப்போ செக்யூரிட்டி ரூம் வந்து இந்த பக்கம் போகணுங்க. ஓ, ஏங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மொட்டையங்க உக்கிரமாக இருக்கான். விட்னஸ், ஆடா பாவிங்களா, இந்த மாதிரி நிலைமையிலுமா கொள்றீங்க? பாவண்டா மக்களே. பப்பி பிளே டைமுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ ஒற்றுமை தெரியுதா? டாக்டர், அதில் வர பப்பி பிளே டைமில் வர டாக்டரும் இதுலேயும் வராங்க. சரி, அதே டாக்டர் இல்லை. கதவை வேணா சாத்திட்டாங்க. டேய், அந்த முட்டையனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளால் போய் சண்டை போட முடியாது. நம்மளால் கத்த மட்டும்தான் முடியும், ஓட முடியும், ஒளிய முடியும், சாக முடியும். ரூல்ஸை மறந்துடக்கூடாது. ஸோ செக்யூரிட்டி ரூமு இங்கே இருக்குது. சூப்பர், கண்டுபிடிச்சாச்சு. செக்யூரிட்டி கார்டு, கதவை சாத்திடலாம். மொட்டை இங்கே தான் உள்ளாத்திக்கிட்டு இருக்கான். ஆஹா, இது இங்கே கொடுத்துருக்கா அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குங்க. தே லை, அவங்க பொய் சொல்லிட்டாங்க. ஆஹா, எவனும் உயிரோடு இருக்கான் பாருங்க. என்னாச்சு? ஆஹா, ஸோ பேஸ்மெண்ட்டும் போய் நம்மளே கரண்ட் ஆன் பண்ண சொல்கிறானுங்க. எவனோ வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஓடி ஒழிச்சிக்கலாம். வரான் 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 வரான். ஓ, குண்டங்க.
இந்த குண்டனுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியலீங்க. இந்த குண்டன் பில்லியா இல்லை இவன் தான் வால்கரா? எவன் வால்கரு எவன் பில்லின்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாரையுமே கொடூரமான மிருகமாக மாற்றி வச்சுருக்கானுங்க. பாஸ் சீக்கிரம் போங்க, நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. அங்கேயே ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் ஹலோ, கிளம்பிட்டாரு. குண்டம் போயிட்டான்னு நினைக்கிறேன். வாங்க வெளியே போகலாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கீழே போய் பவர் ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி மறுபடியும் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலீங்க, பயமாக இருக்குது. கொஞ்சம் போக போக தான் கொஞ்சம் யாருங்க இவனுங்க இத்தனை லெட்டர் எழுதி வச்சுருக்கானுங்க? இதுக்கே தனியாக டைம் ஓடிடும் போல தெரியுது. ஓகே மக்களே, இப்போ நம்ம படித்த லெட்டர் வந்து ஹெலன் கிராண்ட் அப்படிங்கிற மூர்காஃபை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரிக்கு வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, ப்ராஜெக்ட் வால் ரைடரை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்னால ஏகப்பட்ட லாபம் மூர்காஃப் கம்பெனிக்கு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வால் ரைடர்னால ஏகப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்க உயிர் போயிருக்கு. கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு மேலே செத்துட்டு போயிருக்காங்க. எத்தனை பேர் செத்தாலும் அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தக்கூடாது அப்படின்னு யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு உத்தரவு? இன்னும் மூர்காஃப் கம்பெனிலேருந்து யாரோ ஒரு உயர் அதிகாரி இருப்பான். அவனுக்கு மேலே எவனோ பாஸ் இருப்பான் பாருங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியலீங்க. ரீஸ்டார்ட் த ஜென்ரேட்டர் இன் பேஸ்மெண்டம். செக்யூரிட்டி ரூமு, எலக்ட்ரிக் ரூமு, லைப்ரரி, ரீக்ரியேஷன் ஹாலு. ஐ திங்க் எலக்ட்ரிக்கல் ரூமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேங்க பூட்டி இருக்கு? இங்கே போகுது பாருங்க வழி. அட்டா கடவுளிட்டு எத்தனை நான் படிக்கிறது? இஷ்டத்துக்கு அடித்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே, அதாவது இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஏ அமெரிக்க ஏஜென்ட்டு இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, ஹிப்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிங்க. அந்த ஆராய்ச்சியில் மனுஷங்களை வந்து ரோபோ மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் மனதளவில். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தரை துப்பாக்கி எடுத்து சுடு அப்படின்னு நான் கட்டளை இடுறேன் அப்படின்னா அவங்க அதே மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சிக்கு பேர் தான் ஹிப்னோசிஸ். இந்த ஆராய்ச்சி இங்கே பண்ணி பார்த்துருக்காங்க. இவனுங்க எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இவனுங்க ஏதாவது எவனோ அந்த பக்கம் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சிசிடிவியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மொட்டையை அவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பேஸ்மெண்ட்டை இதை ஆஃப் பண்ணாமல் பாருங்க, அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இங்கே மெயின் இருக்குங்க. ஆட்டா கடவுளே. ஆனால் 2 கேஸ் பம்பை ஆன் பண்ணுமாமா, அதுக்கப்புறம் தான் இந்த மெயினை நம்மளால் ஆன் பண்ண முடியும். பார்க்குற இடம் மொத்தமும் கதவு சாத்தியிருக்கு. ஆட்களை கட்டி தொங்க போட்டு தோலை உரிச்சிருக்கானுங்க. இதில் பேட்ரி வேறையா? எத்தனை பேட்ரி கைவசம் இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னும் 3 பேட்ரி இருக்குங்க. மொத்தம் 10 பேட்ரி தான் அது இங்கே ஒன்று இருக்கு. ஒரு பம்ப் ஆன் பண்ணியாச்சு, இன்னொரு பம்ப் ஆன் பண்ணணும். இதையும் வேகமாக துடிக்குது. எவனோ உள்ளே இருக்கா? ஐயோ, எவனோ கதவை உடைக்கிறாங்க. 2வது பம்பையும் ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அவன் சத்தம் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வர யாருங்க அவன்? ஒரு கண்ணை காணாங்க. பாருடா, லாக்கரெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இவன் போகிறான் பாருங்க, இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மனநோயாளிங்க. இவனையெல்லாம் கண்ட்ரோல் யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹிப்னோசிஸ் நம்ம இப்போ ஒன்று படித்த பாருங்க அந்த லெட்டரில், அதுபடி யாரோ இப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கதவு திறந்துருக்கு. உட்ரா ஜூட்டு.
எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, குருட்டாம்பாக்கில் போய்கிட்டு இருக்கேன். ஆஹா மக்களே எங்கே இருக்குங்க? ஸோ முடிஞ்சது, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணிட்டோம்ல, அவன் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஆன் பண்ணால் அவன் கண்டிப்பாக வருவான். ஏன்னா அந்த பம்ப் ஆன் பண்ணதுக்கு அப்படி தான் வந்தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒன் வே மாதிரி தான் இருக்குது அந்த லைனு. நம்ம விட்டு வெளியே போனால் ஒரே அமுக்கிடுவான். வரமாட்டான்னு நினைக்கிறேன். லைட்டாக முன்னாடி போவோமா? ஒருவேளை வந்துட்டானா என்ன பண்ணுறது? அதான் பயமாக இருக்குது. வந்துட்டான். இந்த பக்கம் வந்தானா கண்டிப்பாக மாட்டிடுவாங்க. அன்சைடு போகிறான். லைட்டாக மெதுவாக போகலாம். மெதுவாக இருங்க, ஓடாத வேண்டாம். டேய் அப்படின்னு சவுண்ட் வந்தால் மட்டும்தான் ஓடணும். இப்போ போய் அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலாங்க. கமான். வேலை முடிஞ்சதுங்க. அடுத்து எந்த வழி? வந்த வழி. இதான் இந்த வழி தாங்க. மொட்டை இது வந்துட போகிறான். இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மியூசிக் கேட்குது. எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கான்னு தெரியலிங்க. இங்கே இருக்கான். ஆனால் மியூசிக்கை போட்டு விட்டானுங்க. வரான். ஸோ தண்ணிக்குள்ளே தான் இருக்கான். இதை பார்த்தீங்களா? கிரேட் எஸ்கேப்புங்க. மொட்டையை நம்மளை துரத்திட்டு வந்திருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிச்சு. இப்போ வாங்க நம்ம மெயின் டோர் ஆன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. எஸ்கேப்பு, கிரேட் எஸ்கேப்பு. எங்கடா கதவே உடச்சிருந்துருக்கானுங்க. போச்சு, இறக்கிட்டான் எவனோ ஒருத்தன். I'm sorry, my son. யாரா நீ? டே I want to have to do this to you, but you can't leave. Not மொட்டை ஃபாதரு. There's so much yet for you to witness. Will you see it? Can you? Our Lord, the Wall Rider, tearing his truth into the unbelievers. வால் ரைட்டருங்க, அந்த வால்கருங்க. Out of this place is the truth. Accept the gospel. அவன் தாங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிட்டான். டே மொட்டை ஃபாதரு, உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னோட உயிரை தியாகம் பண்ண சொன்னா என்னடா நியாயம் இது? ஓகே மக்களே, இந்த இடத்தோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.